அனைவரும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, நிபுணத்துவம். ராபர்ட் கிரீன் எழுதின மேஸ்ட்ரி அப்படிங்கிற புக்கை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த புக்கு வந்து தமிழ்ல நிபுணத்துவம்னு வருது. இதுல அவர் என்ன சொல்றாருன்னா, மெயின் பாயிண்ட் என்னன்னா, நீங்க ஒரு துறையில நிபுணர் ஆகணும்னா, நீங்க வந்து உங்க ஆள் மனசு சொல்றத கேளுங்க. அதாவது நீங்க எப்படின்னா, சின்ன வயசுல எல்லாம் உங்களுக்கு உங்க மனசுல என்ன தோணுதோ, அத செய்யறதுக்கு, அத சொல்றதுக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கும். ஆனா காலப்போக்குல மாற மாற வந்து அதாவது எப்படின்னா சின்ன வயசுல நீங்க இன்னதுதான் ஆக போறேன்னு சொல்லி ஓப்பனா நீங்க சொல்லியிருப்பீங்க. ஆனா அது கோலும் செட் பண்ணி வச்சிருப்பீங்க. ஆனா காலப்போக்குல வந்து பெரியவங்க சொல்றாங்க, சொந்தக்காரங்க சொல்றாங்க, இந்த வேலைக்கு தான் போனா நல்லா இருக்கும், இந்த இதுதான் நல்லா இருக்கும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு உங்க மைண்ட் வந்து மாறுது. ஆனா பெரியவங்கள ஆனதுக்கு அப்புறமும் நீங்க சின்ன வயசுல என்ன நினைச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க இயற்கையா வந்து ஒரு ஒரு விஷயத்துல மோர் இன்ட்ரெஸ்டடா வந்து எப்ப வேலை செய்வீங்கன்னா, உங்களுக்கு வந்து ரொம்ப புடிச்ச வேலையில தான் நீங்க அப்படி செய்வீங்க. நீங்க மாஸ்டரி ஆகணும்னு ஒரு டிபார்ட்மெண்ட்ட நெனைக்கிறீங்கன்னா, அது வந்து நீங்க வந்து சின்ன வயசுல ஒரு கோல் வச்சிருப்பீங்கல்ல. ஏன் அந்த சின்ன வயசு கோல் சொல்றேன்னா, உங்களுக்கு இயற்கையா தோணி, எனக்கு இதுதான் புடிக்குதுன்னு சொல்லி நீங்க வச்ச கோல் அது. அதனால சின்ன வயசுல உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு திருப்பி அந்த இதுக்கு போய் பாருங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ட கண்டுபிடிங்க. அந்த டிபார்ட்மெண்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு பெரிய மாஸ்டர் ஆகறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி இவரு சொல்றாரு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் நீங்க வந்து இப்போ சர்வைவலுக்காக ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, சைட்ல வந்து உங்களுக்கு ரொம்ப புடிச்ச தொழில வந்து பண்ணுங்க. பண்ணும்போது நீங்க அந்த தொழில்ல வந்து பெருசா வருவீங்க. அப்போ வந்து அதுல ஃபுல் கான்சன்ட்ரேட் பண்ணி பண்ணிக்கலாம். அதாவது நீங்க புடிச்ச தொழில் பண்றீங்கல்ல, அது இது பண்ணி 2யும் பேரலலா இது பண்ணி கொண்டு போலாம். ஆனா, நீங்க மாஸ்டர் ஆகணும்னு நெனைக்கிறது வந்து, நீங்க ஆழ் மனசுல உங்களுக்கு தோன்ற ஒரு விஷயத்த செய்யறப்ப தான் மாஸ்டரி ஆக முடியும். நன்றி.